ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுத்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுத்தங்களி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போது என்னுடைய பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லார் வீட்லேயும் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க தான். பட் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்களில் அதெல்லாம் நடைமுறைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? உளுத்தங்களின்னா நிறைய பேர்கிட்ட போய் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு செய்யவே தெரியாது. நானே எப்பயாவது தான் செய்வேன், மாதத்தில் ஒரு நடை அப்படி தான் செய்வேன். ஸோ நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்பவே ஈஸி. ஆனால் உளுத்தங்களி லேடிஸுங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுற லேடிஸுங்களுக்கு, பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு, குழந்தை பெற்ற லேடிஸு, இவங்களுக்கெல்லாம் அந்த போன் ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம அந்த உளுத்தங்களி சாப்பிட்டாக்கா அந்த போன்லாம் ரொம்ப ஹெல்த்தாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யெல்லாம் தெரியாது. ஆனால் அது நாங்கள்லாம் சாப்பிட்டதுனால தான் இப்போ எனக்கு எந்த ஒரு போன் பெயின் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நம்ம செலவு பண்ணி செய்யக்கூடிய ஐட்டம் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரு 2-3 பொருளை வச்சு நம்ம இது ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலாம். இது செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? இப்போ நம்ம தோசைக்கு ஊற வைப்போம் இல்லையா, கருப்பு உளுந்து, அந்த உளுந்தில் 1 கப்பு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு கப்பால் 1 கப்பு நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 பேருக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ கம்மியாக ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கம்மியாக செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரு அரை கப்பு இதில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அரை கப்பு உளுந்து, கருப்பு உளுந்து, அரை கப்பு நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, புழுங்கல் அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நம்ம வானலில் நம்ம நல்லா வறுத்துக்கலாம், சரியா? வாங்க, செய்ய போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். அரை கப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக செஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறையா செஞ்சிங்கனாக்கா நல்லா இல்லாமல் போயிட போகுது, அப்புறம் ரொம்ப மீண்டு போகிற மாதிரி ஆகிடும். தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கருப்பட்டி வெல்லம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வெல்லம் இருந்தாக்கா ஒரு 100 கிராம் அல்லது 1/4 கிலோ அந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. இது 4 பொருள் இருந்தால் போதும். நம்ம இந்த உளுத்தங்களி செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உணவு பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம். இது ஏஜ் அட்டன் பண்ணுற லேடிஸுங்களுக்கு, குழந்தை பெற்றுக்கிற அந்த லேடிஸுங்களுக்கெல்லாம் ரொம்பவே உடம்பு வலிக்கு இது ஒரு இயற்கை மருத்துவமாக சொல்லப்படுது. ஸோ இது சாப்பிட்டுட்டு நம்ம அந்த டைமிங்கில் இருக்கக்குள்ள அந்த உடம்பு வலி எலும்புக்கு ரொம்பவே சக்தி கொடுத்து பெயின் இல்லாமல் வச்சுக்குவோம் அப்படின்னு, ஃப்யூச்சர்லேயும் பெயின் இல்லாமல் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொன்னிறமாக பொறுமையாக நல்லா காந்த விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போது ரவா பதத்துக்கு மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஒரு கப்பு நம்ம வடிக்கிற அரிசி இருக்குது இல்லைங்களா, புழுங்கல் அரிசி, அதையும் நம்ம பொரியரிசி மாதிரி வறுத்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம மிக்சியில் அந்த ரவா பாத்திரத்துக்கு நம்ம பவுடர் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் அதை நம்ம தூவி கட்டி இல்லாமல் அதை நம்ம நல்லா வேக விடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பனை வெல்லம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பனை வெல்லம் கொஞ்சம் நல்லா பொடிச்சு அதில் தூள் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம், நார்மலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நெய் ஆட் பண்ணிக்கலாம். எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி உருண்டையாகவும் உருட்டி கொடுக்கலாம். இல்லை நம்ம சாதாரணமாக கொஞ்சம் தலைன்னு தண்ணி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம ஸ்பூன் போட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தோம்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. இந்த உளுத்தங்களி ரொம்பவே உடம்புக்கு தெம்பு கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் யாருமே இப்போ செய்யறதே கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து உடம்புக்கு தெம்பை கொடுக்கக்கூடியது, வந்து அந்த காலத்து உணவு, இது வந்து சக்தி வாய்ந்தது அப்படிலாம் எதுவுமே வீட்டில் சொல்லிக்காதீங்க. சொல்லாமல் சத்தமே இல்லாமல் நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்வீட் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க ஏதோ புதுவிதமாக ஸ்வீட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப எலும்புக்கு போனுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணாம், இது ஏதோ மருந்து போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம இது வந்து புதுவிதமான ஒரு ஸ்வீட்டு, சாப்பிடுங்க டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க இதை சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கருப்பு உளுந்தில் செய்கிறதுனால கொஞ்சம் கருப்பு கலர் கலந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ அதனால தான் குழந்தைங்க இது வந்து ஏதோ மருந்து பொருள் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த பாருங்கள் அதனுடைய கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாக்கா குழந்தைங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏதோ மருந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நீங்கள் புதுவிதமான ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈஸி வே டு கிச்சன். Thank you.